குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து சனிக்கிழமை. இன்று வியாழக்கிழமை. இன்றைய ஒரு நாள் என்பது அதிகாலை 12 11:59 வரைக்கும் இது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து குரு பகவானுக்குரிய ஒரு நாள். நம்ம யாரை குருவாக நினைக்கின்றோமோ அவர்களை இது பண்ணுறது. அதே மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம முக்கியமாக வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது வந்து லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். ஒவ்வொரு வியாழக்கிழமையுமே சாயங்காலம் 6 மணிக்கு மேலே அதை நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரி நீங்கள் இன்று வந்து தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்க. அதுதான் ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு இது. சிவன் கோயிலுக்கு போய்க்கோங்க. நீங்கள் யாரை குருவாக நினைப்பாங்க. இன்றைய ராசி பலன். மேஷம், லாபம் காணும் நாள். பரணி, எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். ரிஷபம், கார்த்திகை, நினைத்தது நிறைவேறும். ரோகிணி, அணுகுமுறையை பிறர் பாராட்டுவர். மிருகசீரிடம், எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். மிதுனம், நெருக்கடிக்கு ஆளாகும் நாள். திருவாதிரை, வேலைகளில் நிதானம் தேவை. புனர்பூசம், வரவு செயலில் நிதானம் தேவை. கடகம், புனர்பூசம், திட்டமிட்டு செயல்பட வேண்டிய நாள். பூசம், வேலையில் லாபம் உண்டாகும். ஆயில்யம், எதிராக செயல்பட்டவர் விலகி செல்வர். சிம்மம், லாபமான நாள். பூரம், முயற்சி லாபம் தரும். உத்திரம், மனதில் தெளிவு கிடைக்கும். கன்னி, உத்திரம், பெரியோர் ஆசீர்வாதம் கிடைக்கும். அஸ்தம், கனவு நனவாகும். சித்திரை, வாராக்கடன் வருவும். வியாபாரத்தில் அக்கறை கொடும். துலாம், திட்டமிட்டு செயல்படுவீர். சித்திரை, சுவாதி, யோசித்து செயல்பட வேண்டும். விசாகம், மாலை வரை மிகவும் நேரம் நன்றாக உள்ளது. விருச்சிகம், விசாகம், சூழ்நிலைக்கேற்ப செயல்பட வேண்டும். அனுஷம், நண்பர்களின் உதவி கிடைக்கும். கேட்டை, வியாபாரத்தில் கவனம் செலுத்துவதில் எதிர்பார்ப்பு கிடைக்கும். தனுசு, செயல் வெற்றியாகும் நாள். உடல் நலம் பெறும். பூராடம், சிந்தித்து செயல்படுவீர்கள். உத்திராடம், எதிர்பார்ப்பு நிறைவேறும். மகரம், உத்திராடம், லாபகரமான நாள். திருவோணம், உங்கள் திறமை வெளிப்படும். அவிட்டம், மனக்குழப்பம் நீங்கும். கும்பம், அவிட்டம், கவனமாக செயல்பட வேண்டிய நாள். சதயம், இழுபறி வேலை நிறைவேறும். பூரட்டாதி, எடுத்த வேலை நடக்கும். மீனம், பூரட்டாதி, முன்னேற்றமான நாள். உத்திரட்டாதி, குடும்ப பிரச்சனை முடிவிற்கு வரும். ரேவதி, இழுபறி வேலையை நடத்தி முடிப்பீர்கள். இன்று அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்களில் எடுத்த வேலை முடியும். இன்னைக்கு வந்து லக்ஷ்மி குபேர பூஜை. இவருக்கு இன்னைக்கு வந்து நம்ம மகாலட்சுமி பூஜை செய்ய வேண்டிய ஒரு நாள். தாய் வீடு சமயபுரம், கண்ணருள் சேர் கண்ணபுரம், கோயில் என்றும் கோட்டை என்றும் கோலம் தரும் காளிபுரம், காப்பதற்கே அமைந்திடம் கைதருவார் திரளும். வேப்பிள்ளை வேலிகட்டி விலைகளெல்லாம் தீர்த்துவிடும். பகையடக்கவர்க்கு நீலி பண்பு மிளிரும் மலைச்செல்வி, பகையருக்கும் உயிர்களுக்கு வழிகாட்டும் மகமாயி, 8 திசையும் மனம் பரவ இடும் நீரும் உயர்மருந்தும் பட்னியாய் தோன்றமிருந்து பயன் வழங்கும் தவக்குழந்தை. தீபாராதனையில் உந்தன் திருமுகம் விளங்குதம்மா, தினம் முனையை தொடுபவர்க்கெல்லாம் திருவருள் பெருகுதம்மா. மகாலட்சுமி தாயே, திருவருள் பெரு. பாலும் பழமும் பன்னீரும் பஞ்சாமிர்தம்
பார்த்தவர் நெஞ்சம் பரவசமாகும் பலவிதமாய் உன்னை கூடி வரும் முந்தன் ஆலய வாசலிலே இங்கு வாழ்த்திய ஒளியம் கிடைத்தது. ராகு காலம் அது வந்ததம்மா உன்னை பாடிப்பணிவோம் நாங்களும். மஞ்சள் அலங்காரம் இங்கு பக்தர் அனைவரையும் கவருதம்மா. மகாலட்சுமி உன்னை வேண்டிக் கொண்டாலே காரியம் யாவும் சித்தி செய்வாயே. அகிலமெல்லாம் போற்றும் எங்கள் மகாலட்சுமி அன்பருக்கு உனதருள் வேண்டுமம்மா அருள் வேண்டும். அகிலமெல்லாம் போற்றுமம்மா. பக்தர்கள் யாவரும் கூடினோம் உன்னை புகழ்வதே எங்கள் எங்கள் விலாசா. எங்கள் மகாலட்சுமி தாயே மனம் இறங்குமம்மா. உன்னை தினம் கோவில் நாடி வந்து பார்த்திடுவோம். மலர் மாலையில் நாங்கள் சூடினோம் மனம் மகிழ்வுடனே ஏற்று அருள்வாய். உன் சூளமம்மா என்னை காக்குமம்மா. மனம் மாறாமலே மங்களம் தாருமம்மா மகாலட்சுமி தாயே. இப்படி மகாலட்சுமி தாயாரை இன்று ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மகாலட்சுமி லக்ஷ்மி குபேர பூஜை செய்கிறது. அவ்வளவு ரொம்ப இது 1000 இதழ் கொண்ட தாமரைப்பூ எங்கள் தேவி முகம். அந்த ஆதிசக்தி கருமாரி ஆலயம் வாழ்வு தரும் மங்கையரெல்லாம் போற்றி வணங்கும் மங்கள செல்வம் அறைந்து அதை குங்குமத்தாலே அள்ளி கொடுக்கும் கலியுக தெய்வம் மகாலட்சுமி தாயே. மகாலட்சுமி தாயே. மகாலட்சுமி ஃபேன் ஓடிட்டு படுத்துருக்காங்க. ஃபேன் ஓடிட்டு இருக்கு. படுத்து ஃபேன் ஓடிட்டு இருக்கு. அருள்மிகும் தேவி அன்னை மகாலட்சுமி தாயே சரணம். இருதனை நீக்கும் தாயே மகாலட்சுமியே சரணம். திரிபுர சுந்தரி சரணம். மகாலட்சுமியே சரணம். அப்புறம் இந்த மாதிரி நம்ம இன்றைக்கி வந்து மகாலட்சுமி தாயாரே லக்ஷ்மி குபேர பூஜையை 6 மணிக்கு மேலே நீங்கள் கட்டாயம் செய்ய போய் தட்சிணாமூர்த்தியை நாம் வணங்கி வழிபாடு பண்ணுறதுங்கிறது அவ்வளவு சிறப்பு. இன்னைக்கு போயிட்டு வாங்க. இல்லை வீட்டில் இருந்தே நீங்கள் நாமத்தை சொல்லுங்கள். அடுத்த வீடியோ